2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்று சென்னையில் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக இளம் பெண்கள் பெரும் அளவில் ஒரே இடத்துல கூடியிருந்தாங்க. கூடியிருந்த இடத்துல கூட்ட நெரிசலில் சிக்கி பல இளம் பெண்கள் மயக்கம் போட்டு விழுந்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் எப்படி செத்தாங்க அப்படின்றதுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ அமையும். ஏன்னா இந்த தற்குறி கூட்டம் ஜோம்பி கூட்டமாக மாறி மிகப்பெரிய அளவில் ஸ்டாம்பேடு உருவாகிற அளவுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதுறது, தள்ளுறது, தண்ணி இல்லாமல் காலையிலேருந்து வெயிலில் நிற்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் மீறி ஜோம்பி கூட்டமாக இந்த தாவேகா தற்குறி கூட்டம் மாறி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல எப்படியாவது இலவை கூட்டிடுவாங்க, கரூரில் நடந்த மாதிரி மறுபடியும் இங்கே ஒரு ஸ்டாம்பேடு நடந்துரும் அப்படின்னு உணர்ந்த காவலர் ஒருவர் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் எப்படியாவது அந்த கூட்டத்தை விலக்கி விட்டுறலான்னு சொல்லி போகிறாரு. இந்த தாவேகா தற்குறிகளுக்கு தான் காவல்துறையை பார்த்தாலே, காக்கி சட்டையை பார்த்தாலே ஆகாதே, அவங்கள பார்த்தாலே எதிரியாக நினைக்கக்கூடிய தற்குறி கூட்டம் தானே. அவர் உள்ள இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து என்னம்மா இப்படி நிற்கிறீங்க, இப்படிலாம் நின்னீங்கன்னா போய் சேர்ந்துருவீங்கம்மா, கரூரில் ஏற்கனவே ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, மறுபடியும் சென்னையிலையும் நடக்கணுமா, கொஞ்சம் எல்லாரும் விலகி போய் நில்லுங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காத இந்த தாவேகா தற்குறிகள் அவரை நோக்கி டிவிக்கேன்னு கத்த ஆரம்பிக்கிறானுங்க. பின்னாடி அவனுங்களுக்கு நல்லது சொல்லி அங்கே எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய உயிரையும் பணைய வச்சு அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறாரு. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், அவரால் அந்த கூட்டத்தை கலைக்க முடியல. அந்த இடத்துல யாரெல்லாம் இவரை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சானுங்களோ, நக்கல் பண்ணானுங்களோ, நையாண்டி பண்ணானுங்களோ, டிவிக்கேன்னு கத்துனானுங்களோ, அந்த தற்குறி கூட்டம் மயங்கி விழுந்தப்ப அந்த தற்குறிகளை தூக்கி அந்த ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டுக்கு இன்னொரு பக்கம் தூக்கி போட்டு அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நபர் அந்த காவல்துறை அதிகாரியை தான். இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுங்கெல்லாம் இருக்கிறதுக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அது ரொம்ப ஹார்ஷாக இருந்தது. விஜய் அவர்கள் தனக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த தற்குறி கூட்டத்தை அரசியல் படுத்தாமல் விடுறது யாருக்கு நஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தற்குறி கூட்டத்துக்கு தான் நஷ்டம். ஏன்னா அந்த 41 பேர் செத்துட்டான் அப்படிங்கிறப்போ அதில் பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த குடும்பத்தாரை தவிர விஜய்க்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்கிறது தான் 100% மறுக்க முடியாத உண்மை. முகம் தெரியாத, பேர் தெரியாத ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இந்த தாவேகா தற்குறிகள் மேலே இருக்கக்கூடிய அக்கறை கூட இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு இவர்கள் மேலெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் 100% மறுக்க முடியாத உண்மை. விஜயை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் வருதுங்க. விஜயை நம்ம தப்பு சொல்ல முடியாதுங்க. விஜயோட மாஸ் அந்த அளவுக்கு இருக்குங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலைங்க அப்படின்னு இந்த தாவேகா தற்குறிகள் சமூக ஊடகங்களில் பேசிட்டு வரானுங்க. அந்த தற்குறிகளை பார்த்து கேட்குறேன், ஏண்டா அந்த இளம் பெண்கள் நிற்கிற ஒரு 100 மீட்டர் வரைக்கும் கூட்டம் இருக்கு, அதை தாண்டி வெட்ட வெளியாக இருக்கேடா, அதுக்கு பின்னாடி யாருமே நிற்கலையாடா, விஜயை பார்க்கணுங்கிற ரசிக வெறியில் ஆர்வ மிகுதியில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதிக்கிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு வரிசையில் போய் நின்று எப்படியாவது விஜயை க்ளோஸ்அப்பில் பார்த்துறணும் அப்படிங்கிற அந்த ரசிகை வெறியில் தான் இந்த இளம் பெண்கள் இன்னைக்கு கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தாவேகா தற்குறிகள் அவனுங்களா முண்டி அடிச்சுக்கிட்டு வரிசையில் நின்று விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வ மிகுதியில் இது மாதிரி நடக்குதா, இல்லை இந்த தாவேகா நிர்வாகிகள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்கள் விஜய் வராருன்னா அதுக்கு க்ளோஸாக நிற்கணும், நீங்கள்லாம் ஒன்றா இருந்தால் தான் கேமராவில் நாங்கள் காசு கொடுத்து வச்சு கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் எல்லா நியூஸ் சேனல்லையும் 15 லட்சம் 20 லட்சம்னு, நீங்கள் கூட்டமாக இருக்கிற மாதிரி காட்டினா தான் நம்ம அண்ணனுக்கு இந்த அளவுக்கு மாசு இருக்குது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட போய் சேரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நெருக்கமாக நின்று
கேமராவை பார்த்து நில்லுங்க, அப்போ தான் வந்து எங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும், அதை வச்சு நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் விஜய் அவர்களுக்கு எழுச்சி, விஜய் அவர்களுடைய அலை வீசுகிறது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி மக்கள்கிட்ட வாக்குகளை ஆட்டைய போட முடியும்னு இந்த நிர்வாகிகள் வரக்கூடிய தொண்டர்கள்ட்ட சொல்லி இது மாதிரியான ஒரு சூழலை உண்டு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கணும். அது மாதிரி இவங்க பண்ணுறாங்கன்னா சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை கைது செய்து காயடிக்கணும். சரி, இந்த இளம் பெண்கள் தான் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த தாவேக ஆண் தற்குறிகள் ஒரு பக்கம் மரத்து மேலே ஏறி நின்று வேடிக்கை பார்க்கறது, அதுக்கப்புறம் பேனர் போடுறதுக்கு வந்து கட்டியிருப்பாங்கல்ல, அந்த கட்டையாக கட்டியிருப்பாங்கல்ல, அது மேலே நின்றுக்கிட்டு, ஏன்னா உயரத்துக்கு போனால் தானே விஜய் வந்து அப்படியே டாப் ஆங்கிளில் தெரிவார், விஜய் அண்ணாவை வந்து அப்படியே பார்த்து ரசிக்க முடியும். இதெல்லாம் பரவாயில்ல, மேலே ஏறி நின்று வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணி தொட்டியை உடைச்சு சுக்கு சுக்கா நொறுக்கிட்டாங்க. ஆளக்கான கம்பு மட்டும் தான் இருக்கு. அட பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. இந்த தாவேகா தற்குறிகளுக்கு விஜயை வந்து அப்படியே டாப் ஆங்கிள் இருந்து பார்த்து ரசிக்கிறது அவ்வளோ பிடிக்கும் போல இருக்கு. அந்த ஆங்கிள் இருந்து என்னடா விஜய் வந்து பொம்பளையாவா தெரியுறாரு, அந்த ஆங்கிளையும் அவர் ஆம்பளையா தானே தெரியுறாரு. விஜய் ஒரு கட்டத்தில் பிரச்சார வாகனத்துல இருந்து இறங்கி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரெல்லாம் திறந்துட்டு இறங்க வர்றாருங்க. நியூஸ் சேனல்ல போட்டிருக்கிறாங்க. கூட்டத்தை பார்க்குறாரு, எல்லாம் வெறி பிடிச்சி போய் ஜோம்பி கூட்டமாக மாறி இருக்காங்க. வெளியில் இறங்கி நடந்தோம்னா நம்மளை கடிச்சிருவாங்க, பீஸாக கை தனியாக கால் தனியாக அக்கக்கா பிரித்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு அப்படியே பதட்டத்தில் வண்டியை விட்டு கீழே இறங்காமல் கதவை மூடிட்டு உள்ளே இருந்துக்கிட்டார். தன்னுடைய தொண்டர்கள் அங்கே இருக்கிறவன் பூரா விஜயுடைய ரசிகர்கள், அவன் எல்லாருமே விஜய் மேலே அந்த அளவுக்கு கிரேஸோடு இருக்கான், அந்த அளவுக்கு அன்போடு இருக்கான். அந்த கூட்டத்தை பார்த்தே விஜய் அவர்கள் பயப்படுறாரு அப்படின்னா நாளைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் என்ன நல்லதை பண்ணி அவர் கிழிச்சிட போகிறாரு. டே தாவேகா தற்குறிகளா, உங்களை பார்த்து விஜய் ரசிக்கலடா, உங்களை பார்த்து விஜய் லைக் பண்ணலடா, லவ் பண்ணலடா. உங்களை பார்த்தா விஜய்க்கு இருக்கக்கூடிய உணர்வு என்ன தெரியுமா? பயம். இவங்களை நம்பி நம்ம வெளியில் வந்தோம்னா நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் விஜய் பயந்துக்கிட்டே பதட்டப்பட்டுக்கிட்டே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. விஜய் இதே மாதிரி தான் கன்னியாகுமரி போயிட்டு வரப்ப நினைக்கிறேன், ஹைவேஸில் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பார். ஒருத்தன் பூவை கொண்டு வந்து இப்படி வச்சு இப்படி தூக்கி போட போவான், அப்படி தூக்கி போட்டுருவான். எவனோ ஒருத்தன் வெடிகுண்டை தான் கொண்டு வந்து நம்ம மேலே போட வந்துட்டான்னு சொல்லிட்டு சைக்கிளை அம்போன்னு விட்டுட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் பிரச்சார வாகனத்துக்குள்ளே ஏறிக்கு வர்றா. அப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி சாவுறீங்க அப்படின்னா விஜய் வந்து நிற்க போகிறதில்ல, இதுக்கு முன்னாடியே நின்னதில்லை. அதனால் உங்களுடைய உடலையும் உயிரையும் உடைமைகளையும் நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். இதே போல் போன தடவை சென்னையில் விஜய் அவர்களுடைய கூட்டத்திற்கு வந்த பெண்ணுடைய இந்த தாவேகா தற்குறிகள் தாலி அறுத்துட்டு போயிட்டானுங்க. அந்த பொண்ணு கதறி அழுது கண்ணீர் விட்ட காட்சிகள் நீங்கள் சமூக ஊடகங்களில் தேடி பார்த்தாலே இருக்கும். கூட்டத்துக்குள்ளே பிக் பாக்கெட் அடிக்கிறது, தாலி அறுக்கிறது, பெண்கள் கிட்ட சில்மிஷத்தில் ஈடுபடுறது, இது போல் இந்த தாவேகா தற்குறிகள் எங்கெங்கெல்லாம் விஜய் அவர்களுடைய கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் கிரைம்லையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கிறது தான் 100% மறுக்க முடியாத உண்மை. இதெல்லாம் பரவாயில்லைங்க, இவனுங்க சட்டம் ஒழுங்கா மதிக்கிறானுங்களா, காவல்துறை அதிகாரிகளை மதிக்கிறானுங்களா? ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ட்ரிபிள்ஸ் வந்திருக்குங்க, 3 தாவேகா தற்குறிகள், பெண் தற்குறிகள், அதை வந்து மடக்கிறார். ஹெல்மெட் போடலை, ட்ரிபிள்ஸ் போகிறீங்க, எங்கே போயிட்டு இருக்கீங்க, 2 பேர் தான் போக முடியும் ஒரு வண்டிக்கு, 3 பேராக போகிறீங்கன்னு நியாயமான ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதில் ஒரு தாவேகா பெண் தற்குறி இறங்கி வந்து, உன் பொண்டாட்டி இது மாதிரி வந்து ஸ்கூட்டியில் ட்ரிபிள்ஸ் போனால் நீ மறிப்பியா, என்ன மட்டும் எதுக்குற, ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீயே? அந்த ஆள் பதிலுக்கு அசிங்கமாக கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? தாங்கள் பெண்கள், நம்ம என்ன பேசினாலும் எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த உமன் கார்டை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த தாவேகா பெண் தற்குறிகள் காவல்துறை அதிகாரி என்றும் பாராமல் அவ்வளோ கேவலமாக ரோட்டில் நின்று பேசுது.
சில நேரங்களில் யோசிச்சு பார்க்கும்போது நடிகர் கார்த்தி வந்து ஒரு படம் ஒன்று நடிச்சிருப்பாரு சேர்த்தேன்னு. அதில் நல்ல குடும்பத்தில் பிறந்த எவனும் பொம்பளைங்களை அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். அங்கே சுற்றி இருக்கிற பொம்பளைங்களாம் சிரிப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லடே அப்படின்னு இழுத்து போட்டு சும்மா குத்துன்னு குத்துவாப்ல. அது மாதிரி தான் இந்த தாவேகா பெண் தற்குறிகளை பார்க்கும்போது தோணுது. விஜய் இன்னும் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க கூட இல்லை, சிஎம்மாவும் ஆகலை. அதுக்கு முன்னாடியே காவல்துறை அதிகாரிகளை மரியாதை இல்லாமல் பேசுறது, உன் பொண்டாட்டி இது மாதிரி ஸ்கூட்டியில் வந்தால் நீ மறிப்பியா அப்படின்னு பேசுறது, அவர் முன்னாடியே ஏறி ஹெல்மெட் போடாமல் ட்ரிபிள்ஸில் போகிறாங்கங்க. இதே போல் ஒரு சராசரி மனிதர்கள் போகும்போது இந்த காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா மாட்டாங்களா? ஆனால் கட்சி ரீதியாக இயங்கக்கூடியவங்க, இவங்களால நாளைக்கு நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறை அதிகாரி ஒதுங்கி போகிறாரு. அவர் நியாயமாக பார்த்தா அந்த 3 பேரையும் லா அண்ட் ஆர்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ரவுடிசம் பண்ணுதுங்க, என் குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுங்கன்னு வழக்கு கொடுத்து 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செஞ்சு கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய விட்டுருந்தாதான் தெரிஞ்சிருக்கும் அந்த போலீஸ் அதிகாரி தவறு பண்ணிட்டாருன்னு நான் சொல்லுவேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்கல. அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு முழுவதும் இந்த தாவேகா தற்குறிகள் எல்லை மீறி நடந்துக்கிறானுங்க. சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரிக்குது. இவனுங்க கையிலெல்லாம் ஆட்சி போச்சு, தமிழ்நாடு போச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் தரித்திரம் பிடித்த நாடா இவங்க மாற்றிடுவாங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. எலெக்ஷனுக்கு இன்னும் 2 நாட்களே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. இந்த தாவேகா தற்குறிகளுக்கு மறந்து போய் கூட விசில் சின்னத்தில் பட்டனை அழுத்தி ஓட்டுக்கிட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப தாழ்மையுடன் மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.